ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் கேட் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கேட்டில் ஃபஸ்ட்டு அன்டால்ஜிக் கேட். எத்தனை டைப்ஸ் ஆஃப் கேட் இருக்குது? 9 டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பரலோகத்துக்கு எங்கள் பிரார்த்தம் நன்றி துதிக்கிறேன் இயேசுப்பா. இந்த அப்புறம் கேள்விக்காக நன்றி பண்ண அப்படின்னாலும் உயிரோட வைத்திருக்கிறோம். பிரதான கேள்விக்கு நன்றி இப்போ கூட படிக்க போகிறோம். ஞாபகத்தில் இருப்பாங்க. ஒரு ஞாபகத்துக்கு ஒரு சம்பளமாக கொடுக்குற ஒரு கடின மாதிரி கேட்க கடவுள் அப்போ தான் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. படி ஆசை பூஜை படிக்க பிடிச்ச ஞாபகம் நன்றி தேங்க் ஜெய் நாம் ஜெயிக்கணும் தக்குனே அம்மினே ஜெயம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேட் வந்து 9 இருக்கு. அன்டால்ஜிக் கேட், ஹெமிப்ளீஜிக் கேட், சிசரிங் கேட், பார்க்கின்சோனிசம் கேட், செரிபுலர் அட்டாக்சிக் கேட், சென்சரி அட்டாக்சிக் கேட், ஸ்டெப்பேஜ் கேட், வாட்லிங் கேட், ட்ரென்ட்லன்பர்க் கேட். ஸோ கேட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஆஷாக ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஆஷ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட பிசிஸ்லாம், நம்ம லேப்டாப்ஸ்லாம், அண்ட் ஆல்சோ நம்மளோட டிடபிள்யூஎஸ் நம்ம யூஸ் பண்ணுற வயர்லெஸ் ப்ளூடூத் டிடபிள்யூஎஸ்ன்னு சொல்கிற வயர்லெஸ் ப்ளூடூத்தும் பிசிஎஸ்லாம் வந்து ஆஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே சொல்லி பார்த்தா என்ன வருது? ஏ ஃபார் அன்டால்ஜிக் கேட், எஸ் ஃபார் சிசரிங் கேட், ஹெச் ஃபார் ஹெமிப்ளீஜிக் கேட். ஆஷ் வந்துடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆஷ் ஆயிடுச்சு நம்மளோட பிசிஎஸ்லாம். பி ஃபார் பார்க்கின்சோனிசம் கேட், C for cerebral ataxic gait, S for sensory ataxic gait, TWS Trendelenburg gait, Waddling gait, steppage gait அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி அந்த 9 கேட்டையும் நம்மளோட ஆஷா ஆயிடுச்சு நம்மளோட பிசிசி டிடபிள்யூஸ்ல. நம்ம எப்படி வேகமாக போய் கறியில் இது பண்ண நம்ம ஓடி போவோம்ல, நடந்தா போவோம், நம்ம கேட் எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட் ரன்னிங்காக இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அன்டால்ஜிக் கேட்டு. அன்டால்ஜிக் கேட்டுங்க வந்து பெயின் அவாய்ட் பண்ணக்கூடிய கேட்டு. எப்படி நம்ம பெயினை அவாய்ட் பண்ணுவோம்? நார்மலாக நம்ம கேட் எப்படி இருக்கும்? நார்மலாக நீட்டாக நடப்போம். அன்டால்ஜிக் கேட்டில் வந்து இடுப்பு வலி இருக்கனால ஒரு மாதிரி சைடு வாங்கி நடப்பாங்க. Why pain receptors get stimulated when weight is put on the பெயின் ரிசெப்டர்ஸ்லாம் வந்து ஸ்டிமுலேட் ஆகிடும். அந்த லிம்பில் நம்ம வெயிட் போடும்போது பிரெயின்ஸ் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸ் அந்த ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணால் பெயினை ரெடியூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் அ ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ், நாட் வீக்னஸ். பர்சன் ஸ்பெண்ட்ஸ்
ஏன், ஒய், ஏன், எப்படி, எதுக்கு, ஏன், ஒய், எப்படி, ஹவ், எதுக்கு, why, what, how அப்படின்னு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும். Person spends less time standing on painful leg, quickly shifts body weight to the other leg, stands face becomes short. ஒரு இடத்துல நிற்க முடியாது, டக்கு டக்குன்னு. தட் இஸ் ஒய் வி சி லிம்பிங் கேட். இதனால தான் நம்ம வந்து இழுத்து இழுத்து நடக்கிறாங்கன்னு ஒன்று நடக்கிறாங்கன்னு பார்க்குறோம். தட் இஸ் ஒய் வி சி லிம்பிங். வாட், வாட் இது எதில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஹிப்பு நீல பெயின் இருக்கவங்களுக்கு, ஃப்ராக்சரு உடஞ்சி ஃப்ராக்சர் இருக்கவங்களுக்கு, செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகி ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சுன்னா, பிளான்டார் ஃபேசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஹிப்பு நீலையும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு, ஃப்ராக்சர் ஆகிருக்கவங்களுக்கு, செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், பிளான்டார் ஃபேசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு, ஹெமிப்ளீஜிக் கெயிட் சுற்றி சுற்றி வரவங்களுக்கு, ஹெமிப்ளீஜிக் கேட் இருக்கவங்களுக்கு, ஸ்ட்ரோக்கு கேட்டு அது இருக்கவங்க, ஸ்ட்ரோக்கு வந்து ஒரு சைட் ஃபுல்லாக ஹெமிப்ளீஜியாக வந்துடுச்சு. ஹெமிப்ளீஜிக் கேட் இருக்கவங்களுக்கு, ஸ்ட்ரோக் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அன்டாலஜிக் கேட் பார்த்தோம். ஆனால் அந்த வந்து நடக்கிறது ஹெமிப்ளீஜிக்னா பக்கவாதம் வந்தவங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்க எப்படி நடப்பாங்க, ஏன் இது நடக்குது, அப்பர் மோட்டார் நியூரன் லீஷன்னால தான் ஹெமிப்ளீஜியா வருது. யூஎம்என் லீஷன் காசஸ் லாஸ் ஆஃப் இன்ஹிபிஷன் இருக்கும், மசில்ஸ் வந்து ஸ்பாஸ்டிக் லூஸ் ஆகிடும், எக்ஸ்டென்சார் மசில்ஸ்னால் வந்தால் ஸோ வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது, பட் எக்ஸ்டென்சார் மசில்ஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும். அதனால எக்ஸ்டென்ஸ் பண்ணி இருக்கனால லெக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். லெக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும், நாட் ஃப்ளாப்பி இல்லாமல் அங்கே முன்னாடி ஸ்டிஃபாக இருக்கும், ஃப்ளாப்பியாக இருக்காது. எப்படி வாக்கிங் மாறுது அப்படின்னா, நீயே வந்து நம்ம நார்மலாக பெண்ட் பண்ண முடியாது. நீயே நம்ம வந்து நார்மலாக நீ கேனாட் பெண்ட் நார்மல். நம்ம நார்மலாக
நீ வந்து பெண்ட் பண்ண முடியாது. ஹிப்பு கேனாட் ஃப்ளெக்சிபிள். ஹிப்பையும் நம்ம நல்லா மடக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். அது லெக் வந்து இப்படி ஸ்டிஃபாக இருக்கனால அது வந்து சுற்றி சுற்றி நடப்பாங்க. செமி சர்க்கிளில் முன்னாடி போகணும் அப்படிங்கிறதுக்காக இது செமி சர்க்கம்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கம்டக்ஷன் கெயிட் அதனாலும் சொல்லுவாங்க. ஆம் வந்து இந்த சேம் இருக்க சைடில் ஃப்ளெக்ஸ். ஆம் ஆன் சேம் சைடு இஸ் ஃப்ளெக்ஸ். ஆம் வந்து ஆனால் ஃப்ளெக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா அங்கே வந்து ஸ்பாஸ்டிசிட்டியால் நம்மளால பண்ண முடியும். இது வந்து எது காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால வர ஸ்ட்ரோக்னால வரும். ஸ்ட்ரோக்னால மோஸ்ட்டாக வரும். இல்லைன்னா ஒரு சைட் பிரெயின் டியூமர் இருந்துச்சுன்னா, இல்லை தலையில் ஏதாச்சும் அடிப்பட்டு ஹெட் இன்ஜுரி இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரோக் மோஸ்ட் காமனாக வரும். பிரெயினில் டியூமர் வரும். ஹெட்டில் எதெல்லாம் இது காசஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரோக் மோஸ்ட் காமன். பிரெயினில் டியூமர் வரும். ஸ்ட்ரோக் தான் காமனாக இருக்கும். ஸ்ட்ரோக் தான் வந்து மோஸ்ட் காமனாக இருக்கும். பிரெயினில் டியூமர் இருக்கும். ஏதாச்சும் ஹெட்டில் இன்ஜுரி நடந்திருக்கும். தலையில் இன்ஜுரி நடந்திருக்கும். சிசரிங் கெயிட் அப்படின்னா பைலாட்ரல் லியூமன் இருக்கும். அப்பர் மோட்டார் நியூரான் அதில் லீஷன் இருக்கும். ஆனால் 2 சைடும் இருக்கனால சிசரிங் கைடாக இருக்கும். போத் சைட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு பிரெயின்லேயுமே அஃபெக்டடாக இருக்கும். ஸோ அடக்டர் மசில்ஸ் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். புல் லெக்ஸ் டுவர்ட் மிட் லைன். இதனால் என்ன பண்ணோன்னா இது வந்து மசில்ஸ் எல்லாம் வந்து அடக்ஷன்னா நம்ம கிட்ட இருக்க மசில், அப்டக்ஷன்னா தள்ளி போக வைக்கக்கூடிய மசில். ஸோ அடக்ஷன் மசில்ஸ் தான் ரொம்ப டைட்டாக ஆகுறனால மசில்ஸ்லாம் வந்து டுவர்ட்ஸ் த மிட் லைனில் இழுக்கப்பட்டுரும். போத் சைட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டும் பிரெயினும் அஃபெக்டடாக இருக்கும். ஸ்பைனல் கார்டோட 2 சைடும் ப்ளஸ் பிரெயினும் அஃபெக்டடாக இருக்கும். வாக்கிங் எப்படி சேஞ்ச் ஆகும்? how walking changes. எப்படி வாக்கிங் பண்ணணும்னா லெக்ஸ் வந்து ஒன்று கிராஸ் ஈச் அதர் கிராஸ் ஆகிட்டே இருக்கும் நடக்கும்போது. பேஸ் பிகம்ஸ் நேரோ. அதனால பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோ ஆகிடும். டோ வாக்கிங் மே அக்கர். பேஸ் வந்து பிகம்ஸ் நேரோவர். பேஸ் இதான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாகிடும். அதனால டோ வாக்கிங் டோவில் தான் நடப்பாங்க. ஏன் இது காசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரல் பால்சி, சர்விக்கல் ஸ்பைனல் கார்ட் கம்ப்ரெஷன், சிவியர் மைலோபதி இதெல்லாம் நடக்கும். செரிப்ரல் பால்சி அப்படின்னு செரிப்ரல் ஏரியாவில் பால்சி வீக்னஸ் இருந்துச்சுன்னா இல்லை சிபி சைல்டுக்கு
cervical ஸ்பைனல் கார்டில் ஏதாச்சும் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா, ஸ்பைனல் கார்டில் ஏதாச்சும் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா, இல்லை சிவியர் மைலோபதி மசில்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நம்ம சொல்லக்கூடிய சிசரிங் கெயிட், பைலேட்ரல் லியூமென்லேஷனால் நடக்கும். பார்க்கின்சனிசம் கெயிட் என்னன்னு பார்க்கலாம். 9 டைப்ஸ் ஆஃப் கெயிட்ஸ் இருக்குது. அதில் நம்ம 4th கெயிட் பார்த்துட்ருக்கோம். பார்க்கின்சோனிசம் கெயிட்னா என்னென்னா, பார்க்கின்சோனியன் கெயிட்னு சொல்லக்கூடியது மாஸ்க் லைக் ஃபேஸ் இருக்கும். பார்க்கின்சோனியன் கெயிட்ல மாஸ்க் மாதிரி ஃபேஸ் இருக்கும். இது வந்து பார்க்கின்சோனியன் கெயிட்னு சொல்லுவாங்க. பார்க்கின்சோனியன் கெயிட் மாஸ்க் மாதிரி ஃபேஸ் இருக்கும். மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பார்க்கின்சோனியன் கெயிட்னு சொல்லுவாங்க. ஸ்லோவாக இருக்கும் மூமெண்ட்டு. ஆர்ம் ஸ்விங் வந்து ரெடியூஸ்டாக இருக்கும். ஸ்லோடு மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க. ரிஜிடிட்டி இருக்கும். அப்படியே விரைப்பு தன்மை, ஃப்ரீசிங் இருக்கும். ஏசிமெட்ரிக்காக ரெஸ்டிங் ட்ரெமர், நிறுத்தும் போதும் ஒரு கை மட்டும் நடுங்கலாம். போஸ்டரில் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க ஒரு போஸ்டர். இது ரொம்ப ஷஃப்லிங் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷஃபிள் ஆகி ஸ்டெப்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷஃப்லிங்காக இருக்கும். போஸ்டர் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஷஃப்லிங் ஷஃபிள் ஆகி ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஷஃபிள் ஆகி இருக்கும். அடுத்தடுத்து வைக்காமல் ஒரு மாதிரி ஒயிட் ஹேப்பன்ஸ். ஏன் இது நடக்குது? ஏன் இது நடக்குதுன்னா, பேசல் கேங்லியா நார்மலாக அது நடக்கும். பேசல் கேங்லியா தான் நார்மலாக நடக்கும். ஸ்டார்ட் மூமெண்ட். இன்னும் பேசல் கேங்லியானால தான் நம்ம மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வந்து எவ்வளோ பெரிய ஐடியா இருக்கணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசல் கேங்லியா தான் டிசைட் பண்ணுது. ஆனால் பார்க்கின்சன்ஸில் அந்த பேசல் கேங்லியா அஃபெக்ட் ஆகுறதுனால மூமெண்ட் இனிஷியேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மூமெண்ட் சைஸும் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாதனால வெரி ஸ்மாலாக இருக்கும். ஹவ் வாக்கிங் சேஞ்சஸ். ஏன் வாக்கிங் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக சின்ன சின்ன ஷஃப்லிங் ஸ்டெப்ஸ் வைப்பாங்க.
சின்ன சின்னதாக ஷஃபிள் ஆகி ஸ்டெப்ஸ் வைப்பாங்க. ஒரு மாதிரி ஸ்டூப்டு போஸ்டர் இருக்கும், வளைஞ்சு நிற்பாங்க. ஆர்ம் ஸ்விங் இருக்காது. கை ஆட்டி நடக்க மாட்டாங்க. கை வீசம்மா கை வீச கழிக்கு போகலாம் கை வீசு அப்படின்னு நம்ம பாட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ கை வீசி ஆனால் இவங்க நடக்க மாட்டாங்க. ஸ்டெப்பை வச்சுட்டு நடப்பாங்க. ஷார்ட் ஷஃப்டிங் ஸ்டெப்ஸ் இருக்கும். பேஷண்ட் மே சடன்லி வாக் ஃபாஸ்டர். ஆனால் பேஷண்ட் ஃபெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. சடனாக அவங்க வந்துட்டு வேகமாக நடக்கக்கூடும். why, how, what causes it. இது காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் தான். இப்போ வாட் காசஸ் இட், ஏன் இது காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், ட்ரக் இன்டியூஸ்ட் பார்க்கின்சோனிசம், ஆன்டிசைகாட்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது இருக்கும். எது இதை காஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் தான் இது இருக்கும். ட்ரக் இன்டியூஸ்ட் பார்க்கின்சோனிசம், வாட் காசஸ் என்ன காஸ் பண்ணால் பார்க்கின்சன்ஸ் டிசீஸால தான் இந்த பார்க்கின்சோனிசம் கெயிட் வருது. ஏன்னா ட்ரக்கு ரொம்ப அதிகமாக எடுக்கிறனாலையும் இந்த பார்க்கின்சோனிசம் வரலாம். ஆன்டிசைகாட்டிக்ஸ், சைக்காட்டிக் ட்ரக்ஸ், அது வந்து சைக்காட்டிக்கு நம்ம ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸ் எடுக்கும்போது அது வரலாம். செரிபெல்லார் செரிபெல்லார் அட்டாக்சிக் கெயிட்னு சொல்லக்கூடியது எதில் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செரிபெல்லார் அட்டாக்சிக், செரிபெல்லம்ல ஒரு அட்டாக்சிக் கெயிட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வைட் பேஸ் ஸ்டார்டரிங், வைட் பேஸில் நடப்பாங்க. ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா செரிபெல்லமோட கண்ட்ரோலே ஆக்சுவலி கோஆர்டினேஷன், டைமிங்கும் பேலன்ஸாக தான். மசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து நார்மல், பட் கண்ட்ரோல் வந்து லாஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்களா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்களா? ஏன் இது நடக்குதுன்னா செரிபெல்லமில் செரிபெல்லம் கண்ட்ரோல் பண்ணுது. இதெல்லாம் கோஆர்டினேஷன், டைமிங்கு, பேலன்ஸு, இதெல்லாம் வந்து செரிபெல்லம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. செரிபெல்லம் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. கோஆர்டினேஷன், டைமிங், பேலன்ஸ் எல்லாம் செரிபெல்லம். இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது. why it happens அப்படி பார்த்தோன்னா செரிபெல்லம் தான் மோஸ்ட்டாக கோஆர்டினேஷன், டைமிங், பேலன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. மசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து நார்மல், பட் கண்ட்ரோல் இஸ் லாஸ்ட். மசில் ஸ்ட்ரென்த்லாம் நார்மலாக தான் இருக்கும், பட் அந்த மசிலை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் இங்கே வந்து லாஸ்ட்டாக இருக்கும். வாக்கிங்
வாக்கிங் எப்படி மாறுது அப்படின்னா, பர்சன் வைடன்ஸ் பேஸ் டு ப்ரிவென்ட் ஃபெயிலிங். பர்சன் வந்து அவங்களோட பேஸை வந்து ரொம்ப அகலப்படுத்துவாங்க விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸ்டெப்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும், ரெகுலராக வைக்க மாட்டாங்க, இர்ரெகுலராக இருக்கும். அப்புறம் ஒரு சைடு வந்து ஸ்வேஸ் சைடு ஒரு மாதிரி இப்படி ஆடி 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 நடப்பாங்க. கண்ணை திறந்து வச்சிருந்தாலும் விழுந்துருவாங்க. ஏன் கண்ணை திறந்து வச்சு நட அப்படி சொல்லுவாங்க. அப்படி கண்ணை திறந்து வச்சு நடந்தா கூட விழுந்துருவாங்க. ஏன் இதுனா ஆல்கஹால் இன்டாக்சிகேஷனால அப்போ செரிப்ரல் அட்டாக்சிகேட் இருக்கும். இல்லைன்னா செரிப்ரல் ஸ்ட்ரோக் இருக்கும்போது, டியூமர்ஸ் இருக்கும்போது, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இருக்கும்போது. சென்சரி அட்டாக்சிகேட்னா என்னென்னா, சப்புன்னு கால் வச்சு ஹைட்டாக வச்சு நடப்பாங்க. ஏன் இப்படி வைக்கிறாங்க சப்பு அப்படின்னா, ஒயிட் ஹேப்பன்ஸ் லாஸ் ஆஃப் ப்ரொப்ரியோசெப்ஷன். கால் வச்சுட்டோமா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறதுனால பிரெயினுக்கு வந்து தெரியாது, எங்கே கால் இருக்குன்னு தெரியாது. அது டச் ஆயிடுச்சா கிரவுண்டு இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. விஷன் வந்து ப்ரோப்ரியோசெப்ஷனுக்கு மேட்ச் ஆகாது. விஷன் காம்பன்சேட்ஸ் பார்ஷியலி. ஒழுங்காக மேனேஜ் பண்ணாமல் பார்ஷியலாக தான் விஷன் வந்து காம்பன்சேட் பண்ணும். விஷன் வந்து பார்ஷியலாக தான் காம்பன்சேட் பண்ணும். விஷன் காம்பன்சேட்ஸ் பார்ஷியலி. எங்கே கால் இருக்கு, எங்கே அது வேர் இட் இஸ் டச்டு, வெதர் இட் டச்டு கிரவுண்டு டச் பண்ணிடுச்சா, பிரெயின் டசன்ட் நோ. ப்ரோப்ரியோசெப்ஷன் லாஸ் ஆகுறதுனால பிரெயினுக்கு தெரியாது. எங்க இருக்கு காலை டச் பண்ணிட்டு விஷன் எங்கே ஃபுட் இருக்குன்னு தெரியாது, டச் பண்ணிச்சா இல்லையான்னு தெரியாது. விஷயம் வந்து காம்பன்சேட், இது வந்து பார்ஷியலாக தான் காம்பன்சேட் பண்ணும். எதனால வாக்கிங் மாறுதுன்னா, பேஷண்ட் லிஃப்ட்ஸ் ஃபுட் ஹை. பேஷண்ட் வந்து ரொம்ப ஹையாக ஃபுட்டை வந்து லிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஃபுட் ஹை, ஆனால் வந்து அதை கீழே கொண்டு வரும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக செப்புன்னு ஸ்டாம்பிங் பண்ணி கொண்டு வருவாங்க. இது வந்து ரொம்ப வேர்ஸாக இருக்கும். இருட்டுலையும் கண்ணை மூடி இருந்தால் இன்னும் வேர்ஸாக இருப்பாங்க. இந்த ராம்பர்க் டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ராம்பர்க் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். வாட் காசஸ் இட், ஏன் இப்படி, எதனால் இது காசு ஆகுது பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லக்கூடியதுனால இது காசு ஆகுது. டயபெட்டிக்ஸில் நியூரான்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா, நர்வ்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா, விட்டமின் B12 வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா, இல்லை டர்ப்ஸ் டார்சாலிஸ் இருந்துச்சுன்னா, விட்டமின் B12 வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு, அப்புறம் டேப்ஸ் டார்சாலிஸ் இருந்துச்சு, டயபெட்டிக் நியூரோபதி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, டேப்ஸ் டார்சாலிஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த செரிப்ரல் அட்டாக்சிகேட் வரும். இப்போ ஸ்டெப்பேஜ் கெயிட் என்னன்னு பார்க்கலாம். நார்மலாக எப்படி இருப்போம், ஸ்டெப்பேஜ் கெயிட்னா எப்படி இருக்கும், இன்னபிலிட்டி டு லிஃப்ட் த டோ ஆஃப் த கிரவுண்டு. டோவை வந்து சென்சரி அட்டாக்ஷன், சென்சரி ஒரு சென்ஸ் இருக்காது கரெக்டாக வச்சிட்டோமா இல்லையான்னு, அதனால சப்பு ஸ்டெப்பேஜ் கெயிட்லாம் வந்து கால் நல்லா தூக்கும். ஆனால் டோவில் இருந்து ஸ்டெப்பேஜ் கெயிட்டில் காலை வந்து டோ வந்து டச்
டச் பண்ணிகிட்டே இருக்கோம் கிரவுண்டை. inability to lift the toe of the ground. டோ வந்து நம்ம கிரவுண்ட்லேருந்து லிஃப்ட் பண்ணவே முடியாது. ஏன் இது நடக்குது? டார்சி ஃப்ளெக்ஸார், டார்சி ஃப்ளெக்ஷனில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் வந்து வீக்காகவும் இல்லை பேரலைஸ்டாகவும் இருக்கும். இதனால் ஃபுட் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி தூக்கக்கூடிய மசில், டார்சி ஃப்ளெக்ஷன் கூடிய டார்சி சைட் ஃப்ளெக்ஷன் பண்ண முடிய மசில்ஸ் வீக்காக இல்லை பேரலைஸ்டாக இருக்கனால ஃபுட்டு வந்து கீழே தொங்கிட்டே இருக்கும். அதனால டோ வந்து கிரவுண்டில் ஹிட் பண்ணும். எப்படி சேஞ்ச் பண்ணால் பேஷண்ட் லிஃப்ட்ஸ் நீ வெரி ஹை. பேஷண்ட் வந்து நீயை ஹையாக தூக்குனா கூட ஃபுட் ஸ்லாப்ஸ் கிரவுண்ட் டியூரிங் வாக்கிங். ஃபுட் வந்து கிரவுண்டை ஸ்லாப் பண்ணிகிட்டே இருக்கும். திஸ் இஸ் காம்பன்சேஷன், நாட் எக்ஸாஜரேஷன். ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட்டடாக இருக்காது. பட் வந்து நீயை நம்ம ஹைட்டாக தூக்குறதுனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த டோ டச்சிங் த கிரவுண்ட் இது வந்து ஒரு காம்பன்சேஷன் மெக்கானிசம் தான். வாட் காசஸ் இட்? ஏன் இது காசு ஆகுது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, காமன் பெரினியல் நர்வில் ஒரு பால்சி இருக்கனால தான் இது காசு ஆகுது. L5 ரேடிகுலோபதின்னு சொல்லக்கூடியது. ஏன் இது காசு ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் காசஸ் இட்? ஏன் இது காசு ஆகுது அப்படின்னா, காமனாக பெரோனியல் நர்வ்ஸில் பால்சி இருக்கும். காமனாக பெரோனியல் நர்வ்னா என்ன? பெரோனியம் சொல்லக்கூடிய பெரோனியல் நர்வில் பால்சி அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, L5 ரேடிகுலோபதி ரேடிகல்ஸ்லாம் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, காமன் பெரோனியல் நர்வில் ஏதாச்சும் பால்சி இருந்துச்சு, மோட்டார் நியூரான் டிசீஸ், மோட்டார் நியூரான்னு சொல்லக்கூடியதுல ஏன் இது காசு ஆகுது அப்படின்னா, காமனாக பெரோனியல் நர்வில் ஏதாச்சும் பால்சி இருந்துச்சுன்னா, இல்லை L5 ரேடிகுலோபதி இருந்துச்சுன்னா, இல்லை மோட்டார் நியூரானில் ஏதாச்சும் டிசீஸ் இருந்துச்சுன்னா, இந்த சொல்லக்கூடிய ஸ்டெப்பேஜ் கெயிட் வரும். L5 ரேடிகுலோபதி, மோட்டார் நியூரான் டிசீஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா, வாட்லிங் கெயிட், இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபினாமினான். வாட்லிங் கெயிட் என்னன்னு பார்க்கலாம். What is waddling gait? Waddling gait is a type of gait abnormality. இது வந்து ஒரு டைப் ஆஃப் நடை அப்நார்மலாக இருக்கிறது தான். In which the affected patient walks like a duck மாதிரி குவாக் 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 அப்படின்னு நடப்பாங்க வாட்லிங் கெயிட்டில். why it happens? இப்போட அப்டக்ஷன் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கும் ரெண்டு சைடும். pelvis cannot be stabilized during walking. அதனால pelvis வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறது மாதிரி தூக்கிட்டு இருக்கும். போத் சைட்ஸுமே வீக்காக இருக்கனால. இதனால எப்படி வாக்கிங் மாறுது அப்படின்னா, பெல்விஸ் டில்ட் சைட் டு சைட். பெல்விஸ் வந்து சைட் டு சைட் டில்ட் ஆகிட்டே இருக்கும். பேஷண்ட் ஸ்வேஸ் வைல் வாக்கிங். பேஷண்ட் வந்து ஸ்வேஸ் ஒரு மாதிரி அலைப்பாய்வாங்க நடக்கும்பொழுது.
பேஷண்ட் வந்து ஸ்வேஸ் ஒரு மாதிரி ஸ்வே ஆவாங்க நடக்கும்போது. டிஃபிகல்ட்டி ரைசிங் ஃப்ரம் சிட்டிங், உட்காந்து எழுந்திரிக்க சிரமமாக இருக்கும். இது வந்து கோவர்ஸ் சைன்னு சொல்லுவாங்க. பெல்விஸ் வந்து சைட் டு சைட் டில்ட் ஆகிட்டே இருக்கும். பேஷண்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்வே ஆகிட்டே இருப்பாங்க நடக்கும்போது. பெல்விஸ் டில்ட்ஸ் சைட் டு சைடு ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும், சைட் டு சைட். பேஷண்ட் ஸ்வேஸ் வைல் வாக்கிங். பேஷண்ட் வந்து டில்ட்ஸ் சைட் டு சைட். பெல்விஸ் வந்து சைட் டு சைட் டில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு சைடு இன்னொரு சைடு பேஷண்ட் பெல்விஸ் வந்து டில்ட் ஆகிட்டே இருக்கும். பேஷண்ட் ஸ்வேஸ் வைல் வாக்கிங். பேஷண்ட் வந்து ஸ்வேஸ் நடக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஸ்வே வளர்ந்து ஜாயின் நினைப்பாங்க. உட்காந்து ஏஜுக்கு கஷ்டமாக இருக்கும். கோவர் சைன் சொல்லுவாங்க. முன்னாடி ரோபோக் சைன்ட்டு ரோபோக் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கிறது பார்த்தா இது கோவர் சைன். உட்காந்து ஏஜுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கோவர் சைன். போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தம் உட்காந்த இடத்துலேருந்து ஏந்திரிப்பாங்க. கோவே பண்ணலாமல் உட்காந்துட்டே இருந்தால் கஷ்டம். வாட் காசஸ் இட்? வாட் காசஸ் இட்? எது இது காஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி தான் இதை வந்து காஸ் பண்ணுது. வாட் காசஸ் இட்? எது வந்து இது காஸ் பண்ணா மசில்ஸ்ல டிஸ்ட்ரோஃபி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இல்லை பாலிமயோசைட்டிஸ்னு சொல்ல கிடையாது. மசில்ஸில் ஒரு இன்ஃப்ளமேஷன், நிறைய மசில்ஸில் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா, இல்லை மசில்ஸில் வந்து என்லார்ஜ்மெண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா, ஸ்டீராய்டு மயோபதின்னு சொல்லக்கூடியது. இது எது காஸ் பண்ணுன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, பாலிமயோசைட்டிஸ், ஸ்டீராய்டு மயோபதின்னு சொல்லக்கூடியது மசில்ஸில் அஃபெக்ட் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரென்ட்லன்பர்க் கேட் பார்க்க வரும். ட்ரென்ட்லன்பர்க் கேட்டில் குளூட்டியஸ் மீடியஸ்ன்னு சொல்லக்கூடியது மசில்ஸ் வந்து குளூட்டியஸ் மீடியஸ் அந்த சாக்ரம்ல ஓரத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கும். ரொம்ப வீக்காக இந்த குளூட்டியஸ் மீடியஸ் மசில்ஸ், குளூட்டியஸ் மீடியஸ் மசில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். வீக்கான குளூட்டியஸ் மீடியஸ் மசில்ஸ் நார்மலாக இருக்க பேஷண்ட்டில் இப்படி இருக்கும். பட் வீக்காக இருக்க பேஷண்ட்டில் ட்ராப் ஆஃப் பெல்விஸ். காலை தூக்கும் போது என்ன ஆகும், காலை தூக்குனாலும் நமக்கு பெல்விஸ் நேராக இருக்கும். ஆனால் ட்ரென்ட்லன்பர்க் கேட்டில் காலை தூக்கணுன்னு பெல்விஸ் ஒரு பக்கமாக சாஞ்சிரும். ட்ராப் ஆஃப் பெல்விஸ் வென் லிஃப்டிங் லெக் ஆப்போசிட் டு இந்த குளூட்டியஸ் மீடியஸ் வந்து வீக்காக இருக்கனால இங்கே நம்ம கால் தூக்கும்போது அங்கே வந்து ஒரு ட்ராப் நடக்குது, பெல்விஸோட ட்ராப் நடக்குது. இது ஏன் அப்படி நடக்குன்னா குளூட்டியஸ் மீடியஸ் ஆன் ஸ்டாண்ட் சைட் ஃபெயில்ஸ். நிற்கிற சைடில் வந்து நிற்கிற சைடில் இருக்க குளூட்டியஸ் மீடியஸ் வந்து ஃபெயில் ஆகுறதுனால பெல்விஸ் cannot be held level against gravity. பெல்விஸ் வந்து cannot be held. இதெல்லாம் நம்ம பெல்விஸ் வந்து
cannot be held level against gravity. லெவலில் நம்ம ஹெல்ட் பண்ண முடியாது, கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக. பெல்விஸை வந்து நம்ம கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக பிடிச்சி வச்சுக்க முடியாது. cannot be held level against gravity, நம்ம பிடிச்சி வச்சுக்க முடியாது. How walking changes. பெல்வஸில் ட்ராப் நடக்குது. லிஃப்ட் பண்ணக்கூடிய வென் லிஃப்டிங் லெக் ஆப்போசிட் கிளூட்டியஸ் நடக்கும்போது அந்த பெல்வஸை ட்ராப். ஏன் கிளூட்டியஸ் மெடியஸ் நிற்கிற சைடு வந்து ஃபெயில் ஆகுறதுனால பெல்விஸ் cannot be held level against gravity. அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் நம்ம பெல்விஸை ஒரு சைடில் பிடிச்சி வச்சு இருக்க முடியல கச்சிதமாக. ஹவு வாக்கிங் சேஞ்சஸ், இதனால வாக் பண்ணுறது எப்படி மாறுதுன்னா பெல்விஸ் ட்ராப்ஸ் ஆன் ஆப்போசிட் சைடு. பெல்விஸ் வந்து ஆப்போசிட் சைடில் ட்ராப் ஆகுதுன்னு பார்த்தோம். பேஷண்ட் லீன்ஸ் ட்ரங்க் டுவர்ட் அஃபெக்டட் சைட் டு ரெடியூஸ் ஃபால். பேஷண்ட் வந்து லீன்ஸ் ட்ரங்கை வந்து லீன் பண்ணுவாங்க அஃபெக்ட் ஆன சைடுக்கு நோக்கி. அது சாயறதுனால பேஷண்ட் வந்து லீன் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் அஃபெக்டட் சைட் டு ரெடியூஸ் ஃபால். விழாமல் இருக்கிறதுக்காக இவங்க ஆப்போசிட் சைடில் லீன் பண்ணுவாங்க. வாட் காசஸ் இட், ஏன் இது காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சுப்பீரியர் குளூட்டியல் நர்வில் வந்து இன்ஜுரி நடக்கும். சுப்பீரியர் குளூட்டியல் நர்வ்னு சொல்லக்கூடியது குளூட்டியல் நர்வ் இருக்கக்கூடிய நர்வ்ஸில் வந்து இன்ஜுரி, ஏதாவது அடிபட்டனால கீழே டபால்னு விழுந்தனால அங்கே குளூட்டியல் நர்வ்ஸில் வந்து ஏதாச்சும் இன்ஜுரி நடந்திருக்கும். இதான் நம்ம ப்ரே பண்ணிவிட்டு போக்கில் வரத்தில் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு எங்கேனாலும் போகணும், ப்ரே பண்ணிட்டு எங்கேனாலும் வரணும். இல்லைன்னா விழுந்தோன்னா ஒரு சின்ன விழுதுறனால கூட எப்படி நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகி இவ்வளோ இன்ஜுரி காஸ் பண்ணி அதனால கெயிட்டு மாறி நொண்டி அப்படி இப்படின்ட்டு இவ்வளோ பேர் வாங்க வேண்டியதாக இருக்குது. சுப்பீரியர் குளூட்டியல் நர்வ்ஸ் வந்து சுப்பீரியர் குளூட்டியல் நர்வ்ல இன்ஜுரி இருக்கு. ஃப்ராக்சர் நெக் ஆஃப் ஃபீமர். பெல்விஸ் வந்து ஆப்போசிட் சைடில் ட்ராப் ஆகும். பேஷண்ட் வந்து ட்ரங்க்கு அஃபெக்டட் சைடில் குனிஞ்சு நடப்பாங்க டு ரெடியூஸ் ஃபால், விழாமல் இருக்கிறதுக்காக. விழுந்தாமல் இருக்கிறதுக்காக. இது ஏன் காரணம் சுப்பீரியர் குளூட்டியல் நர்வ் பால்சி, ஃப்ராக்சர் நெக் ஆஃப் ஃபீமரோட நெக்கோட இதனால சுப்பீரியர் குளூட்டியல் நர்வில் இன்ஜுரி இருக்கிறாங்க. இல்லை ஹிப் ரீஜனில் ஏதாச்சும் ஆர்த்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் நடக்கிறனாலையும். சிமெட்ரிக்கல் பேட்லிங் கெயிட். ஹிப்பில் ஆர்த்ரைட்டிஸ். சிமெட்ரிக்கலாக வேட்லிங் கெயிட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ட்ரெண்ட்லன்பர்க் கெயிட்டில் எப்படி இருக்குன்னா பேலன்ஸ்டு போஸ்டர் இருக்கும். சிமெட்ரிக்கல் வேட்லிங் கெயிட்டில் போஸ்டர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஆனால் ஹிப்பை மட்டும் ஈக்குவலாக சைடு டு சைடு ஸ்வே பண்ணி நடப்பாங்க. ட்ரெண்ட்லன்பர்க் கெயிட்டில் ட்ரங்கே வந்து டூ அதர் சைடு நிற்கிற சைடை நோக்கி சாயும்.
பெல்விஸ் டில்ட்டிங் டவுன்வர்ட். பெல்விஸ் வந்து டவுன்வர்டாக டில்ட் ஆகுது. ராங் சைடில் பெல்விஸ் டில்ட் நடக்கிறனால ஒன்ஸ் ஹிப் நோட்டிசபிளி லோவர். ஹிப்பு வந்து ரொம்ப இது நம்ம பார்க்கும்போதே இது ஒரு ஹிப்பு வந்து நோட்டிசபிளாக லோவராக இருக்கும், ஒரு ஹிப்பு வந்து நோட்டிசபிளி ஹையராக இருக்கும். கால் வைக்கிற இடம் ஹையராக இருக்கும், கால் வைக்காத இடம் லோவராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க முடியுது? வாட் யூ see திங்க் லிம்ப். நீங்கள் என்ன பார்த்த உடனே என்ன நடக்கும்? லிம்ப் பண்ணி நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னு இழுத்து நடக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வலி இருக்கு. ஒரு கால் மட்டும் ஸ்டிஃப்னஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூமன் லீஷன் இருக்கு. கிராசிங் லெக்ஸ் இருந்துச்சுன்னா பைலேட்டரலாக யூமன் லீஷன் இருக்கு. ஷஃப்லிங் கெயிட் இருந்துச்சுன்னா அவங்க பார்க்கின்சோனிசம் இருக்கு. வைடாக குடிச்சவங்க மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செரிபெல்லம்ல அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸ்டாம்ப் பண்ணி செப்புன்னு காலை வச்சு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு சென்சரி அஃபெக்ட் ஆயிருக்கு. நீயை தூக்கி நடக்கிறாங்க ஆனால் ஃபுட் ட்ராப் இருக்கு. சைடில் ஸ்வே பண்ணி நடத்துனாங்கன்னா மசில்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. பெல்விஸ் ட்ராப் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு குளூட்டியஸ் மசில் மீடியஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு. இது அற்புதமான ஷார்ட்கட்ஸில் டைப்ஸ் ஆஃப் கெயிட் எல்லாமே நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.